வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் சரி, ட்ரேட் பண்றவங்களுக்கும் சரி, எல்லா விதமான ஷேர்ஸ்க்கும் அடிப்படையா ஒண்ணு இருக்குதுன்னா, அது என்னன்னா அது கேண்டில் பேட்டர்ன் தான். ஓகேங்களா? இத வச்சு தான் வந்து மார்க்கெட்ட வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்றத மாரி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதில வந்து ஃபர்ஸ்ட்டா பார்க்க போற கேண்டில் என்ன பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. நம்ம ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பார்க்க போறோம். முதல்ல வந்து புல்லிஷ், பியரிஷ்னா என்ன அப்படின்றத மாரி நம்ம பேசிக்கா நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? புல்லிஷ் அப்படின்னா அதாவது மார்க்கெட் வந்து ஐல போக போகுது அப்படின்றது ரீசன் புல்லிஷ். பியரிஷ்ன்றது என்னன்னா டவுனில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து புல்லிஷ் ஆனால் மட்டும்தான் அது அன்றைக்கி அந்த டேவோ இல்லை நம்ம பண்ணியிருக்க ஷேரோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஷேரோ வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா? பியரிஷ் ஆகுது அப்படின்ற மாதிரினா கொஞ்சம் லாஸில் போக போகுது, நம்ம கரெக்டான டைமில் வந்து அதை சேல் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான இது வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து மெயின் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா புல்லிஷ் கேண்டில் ஒன்று பார்க்க போகிறோம் பாருங்கள். இந்த கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்ம அதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை ட்ரேட் பண்ணலாமா, இன்ட்ராடே இந்த பேட்டர்ன் வந்து மெயின்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எப்படின்னா, நம்ம யார் மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேண்டில் பேட்டர்னா, இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து இதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், புல்லிஷ் கேண்டில் இது வந்து என்ன மாதிரினா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது இல்லைங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெட் கலரில் இருக்கிறது வந்து என்னென்னா ஒரு ஸ்மால், அதாவது வந்து மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு இது ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன மீனிங்னா அதுக்கு வந்து கம்மியான பர்ச்சேஸ் சேல் பண்ணுறவங்க அந்த இடத்துல சேல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கிறது வந்து க்ரீன் கேண்டில் வந்து அந்த சேல்ஸை விட அதிகமாக இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, க்ரீன் வந்து புல்லிஷ். ஓகேங்களா? ரெட்டு வந்து பியரிஷ். அதாவது வந்து இதை நம்ம அப்படி உங்களுக்கு புரியலனா எப்படி சொல்லணும்னா, ரெட் கலரில் வந்து சேல் பண்ணுறவங்க க்ரீன் கலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனிங்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கம்மி பேர் தான் அங்கே அந்த ஷேரை விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அதிகப்படியான பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? சேல் கம்மியாக இருக்குது, பர்ச்சேஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்னா மீனிங் என்னென்னா, அந்த இது வந்து அந்த ஷேர் வந்து நல்ல வேல்யூவில் இருக்குது, அதை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கு அந்த இது தான் வந்து கம்மியான சேல், அதிகமான பர்ச்சேஸ். இப்போ இதுக்கு அடுத்த கேண்டிலும் க்ரீன் கேண்டில் ஆகுதுன்னா அந்த மார்க்கெட் வந்து மேலே போக போகுது, அந்த ஷேர் வேல்யூ வந்து அதிகமாக போகுது அப்படின்றத மீனிங் தான் இந்த மீனிங். அதுக்கு அடுத்த கேண்டிலே பாருங்களேன், பேரிஷ் கேண்டில். நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே பாருங்கள், சேல் அதிகமாக இருக்குது, பர்ச்சேஸ் கம்மியாக. க்ரீன் வந்து சேல் இல்லை, பர்ச்சேஸ் இல்லைங்களா, பர்ச்சேஸ் வந்து கம்மியான மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, ஆனால் சேல் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க. இந்த இதில் பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டிலை விட ரெட் கேண்டில் கொஞ்சம் மேலே ஆகி அப்படியே டவுன் ஆகுது. அதாவது அந்த ஐயை தொட்டுட்டு அப்படியே டவுன் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா, டவுன் ஆகிட்டு. இது ஆக்சுவலாக இது ரெண்டு கேண்டிலாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து சரியாக இதுவாகாது. பட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூஸான கேண்டில் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அடுத்ததும் ஒரு புல்லிஷ் கேண்டில். இங்கே பாருங்கள், இது வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எங்கே அப் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக அப்படி புல்லிஷ். அதாவது மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து இது வந்து ஒரு கேண்டில், அதாவது இந்த கேண்டிலுக்கு அப்புறமே வச்சுங்களேன், இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், எந்த ஒரு இதுவும், அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஸ்ட்ரெயிட் கேண்டிலில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ஐயில் போக போகுது அப்படின்ற மாதிரி அதுக்கு மீனிங். அதே மாதிரி இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இது வந்து பியரிஷ். கண்டிப்பாக அது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து ஃபுல்லாக டவுனில் தான் போக போகுது. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன மேலே ஒரு கோடு மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி கோடு இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் பர்ச்சேசர் செல்லருக்குள்ளே கொஞ்சம் ஒரு இது வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். என்ன நடக்குதுன்னா, பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் போட்டி போடுறாங்க, சேல் பண்ணுறவங்களும் போட்டி போடுறாங்க. ஆனால் இந்த ரெண்டு கேண்டிலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஃபுல்லாக சேல் பண்ணுறாரு. அப்போது இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அது மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பர்ச்சேஸை சேலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி டைமில் நம்ம போய் மாட்டிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக வந்து லாஸில் தான் போய் முடியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியான கேண்டில் இங்கே பாருங்கள், ஹேமர் கேண்டில்.
இது வந்து ஒரு என்னன்னா இது ஒரு புல்லிஷ் கேண்டில். இது ஆக்சுவலாக என்னென்னா மேலே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் வந்து அப்படியே மேலே போகுது பாருங்கள். அது அப்படி மீன்ஸ் என்னென்னா மேலே அந்த தடிஷாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து என்னென்னா அதிகப்படியான மக்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. டவுன் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகுது அப்படின்ற மாதிரினா அதோடைய லோ லெவலை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ ஐக்கு தான் போக போகுது அப்படின்ற மீனிங் தான் இது. ஓகேங்களா. இதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் இது வந்து பீரிஷ் ஹேமர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதே மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் எங்கே மோஸ்ட்லி ஃபார்ம் ஆகுன்னா நம்ம வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஐயில் போயிட்டு மறுபடியும் டவுன் ஆகும் இல்லைங்களா, அந்த ஐயில் போகும்போது கரெக்டாக இந்த இடத்துல இதுதான் வந்து ஹை அப்படின்ற மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் டவுன் ஆகுது. அதாவது இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து மேலே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் பாருங்கள். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் வந்து மேபி இந்த மாதிரி கேண்டில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகுது, இல்லை வந்து மறுபடியும் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஐயில் போயிட்டு மறுபடியும் ஃபுல் டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி மீனிங். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும். இங்கே பாருங்கள், இதுவுமே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். இது வந்து பின் கேண்டில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பியரிஷ் கேண்டில். இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. புல்லிஷில் வந்து என்னென்னா அந்த மேலே இருக்க அந்த தடிசாக இருக்கிற இது வந்து மேலே இருக்குது, பியரிஷில் வந்து கீழே இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த மேலே, அதாவது மேலே அது வந்து தடிசா அப்படின்ற மாதிரினா அந்த இடத்துல வந்து அதிகப்படியான பர்ச்சேஸோ சேலோ அந்த இடத்துல நடக்குது. அந்த இடத்துல நிறைய பேர் காம்படிஷனில், அதாவது ஐயில் இருக்கிற போது காம்படிஷனில் இது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கும் அந்த வந்து ஷேர் போகும் அப்படின்ற மீனிங். இது வந்து டவுனில் வந்து என்னென்னா மேலே வந்து லோ லெவலான பீப்புள்ஸ் தான் வந்து அதை ஷேர் பர்ச்சேஸோ சேலோ பண்ணுறாங்க, பட் கீழே இறங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மீனிங் தான் இது கேண்டில். இப்போ இந்த கேண்டில் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் சேலோ பண்ணக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஐயில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு பிறகும் நீங்கள் வேணுன்னா அதுக்கு அடுத்த டவுன் ஆகிட்டு மறுபடியும், அதாவது இந்த மாதிரி டவுன்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனாலுமே மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கேண்டில் கீழே வந்துட்டு டவுன் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகும் இல்லைங்களா, இந்த மாதிரி கேண்டில் வந்து அந்த டைமில் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த கரெக்டான டைமை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணி நல்ல ஐயில் போகும்போது சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுவும் ஒரு இங்கே பாருங்கள், இது வந்து புல்லிஷ் கேண்டில். இது வந்து என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த மேலே ஒரு கேண்டில் டைப் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து டவுன் ஆகுதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த டவுன் மூமெண்ட்டை அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன மீனிங்னா இந்த ரெட் கலரோடைய எண்டு பாருங்கள் டவுன் ஆகிருக்கு. இந்த டவுனுக்கு கீழே வந்து வேறு ஏதாவது கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு, ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இல்லை சின்னதாக ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுனால அது வந்து என்னென்னா டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த ரெட் கலர் அந்த பாட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த பாட்டத்துக்கு மேலே தான் அதோடைய எண்டு வந்து, அதாவது க்ரீனோட எண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா என்ன மீனிங்னா அது வந்து மேலே போகுது அப்படின்ற மாதிரி. அதாவது வந்து ஆல்ரெடி லோ லெவலில் நம்ம வந்து கீழே வந்தாச்சு, இதுக்கு மேலே நம்ம போக போகிறோம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு கீழே வந்து நம்ம செல் பண்ணுறவங்க இல்லை, நம்ம இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தான் அப்படின்றத இன்டிமேஷன் கொடுக்குறது தான் இந்த கேண்டில். இந்த கேண்டில் பாருங்கள், இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டில். இது என்ன மீன் பண்ணுதுன்னா இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் அதிகப்படியாக நல்லா மேலே ஏறி பக்கத்திலே ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. இதுக்கு என்னென்னா இதோடைய இது பாருங்கள், இதோடைய ஹைட் பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு கீழே தான் இருக்குது. அப்புறம் இந்த கேண்டில் உள்ளே தான். இன்கேஸ் வந்து இந்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில் வந்து இந்த க்ரீன் கலரோடைய எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த எட்ஜுக்கு மேலே ஒரு இது மாதிரி ஷார்ப்பான ஒரு இதுக்கு மேலே அது போயிருந்துச்சுன்னா அப்போது மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். ஆனால் வந்து அந்த இதோடைய பாடியே வந்து அதை டச் கூட பண்ணல. இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த ரெட் கலரும் சரி இந்த இந்த க்ரீனோடைய இந்த உடம்புக்குள்ளேயே சின்ன இதுலேயே வந்துருச்சு, மேலே போக முடியல. அப்போனா வந்து என்ன ஆகுனா அது கீழே வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ரெடியாக இல்லை, அதை வந்து சேல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனிங்காக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு இது லாஸ்ட் நம்ம இதை என்ன பார்க்க போகிறோன்னா இந்த இது பாருங்கள், இது புல்லிஷ்க்கும் பேரிஷ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி
இந்த மாதிரி ஒரு இது வந்து எங்கே ஃபார்ம் ஆகுனா மோஸ்ட்லி வந்து எங்கன்னா இந்த ஏதாவது ஒரு ஹை லெவலில் போயிட்டு டவுன் ஆகும், இல்லை டவுன் போயிட்டு மறுபடியும் ஹை ஆகும் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இது வந்து என்னென்னா டவுன் ஆகிட்டே வந்து மறுபடியும் ஒரு ஹைக் கொடுக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு வந்து ஒரு பர்ச்சேசர் வருவாங்க, கொஞ்சம் பேர் நல்லா ஃபைட் பண்ணி அந்த பர்ச்சேஸ் மேலே போகிறதுக்கு வந்து நிறைய இது பண்ணுவாங்க. ஐ மீன் நிறைய பர்ச்சேஸ், அதாவது நம்ம இதுக்கு மேலே இறங்காது மார்க்கெட் அப்படின்னு அனலைஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த டைமில் வந்து இதை வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனோடனே இதுக்கு மறுபடியும் இன்னொரு க்ரீன் கேண்டில் இதுக்கு மேலேயோ, அதுக்கப்புறம் இந்த மறுபடியும் இன்னொரு 3 டைப் ஆஃப் க்ரீன் கேண்டில் வந்து ஷோ ஆகுது, இல்லை வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரினா நம்ம தைரியமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இது வந்து என்ன, இதுவும் அந்த மாதிரி தான் மேலே போயிட்டு இப்போ இதுக்கும் இது வந்து சிமிலராக தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த 2 கேண்டிலுமே. இது வந்து என்னென்னா ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ், இது வந்து என்னென்னா மாட்ரேட், இதாவது வந்து என்னென்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த மூமெண்ட்ஸ் இருக்கும், அதாவது கொஞ்சம் டவுன் ஆகும் மறுபடியும் மேலே போகும் இல்லைங்களா, அந்த மூமெண்ட், அதாவது பர்ச்சேஸ் பண்ணுற சேல் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இது வந்து இந்த கேண்டில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது வந்து மார்க்கெட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து இந்த ட்ரெண்டில் வந்துட்டு மறுபடியும் போக போகுது அப்படின்ற மாதிரி இந்த இதுவை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதாவது நம்ம இது வந்து சிங்கிள், அதாவது பிகினர்ஸ் மாதிரி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ட்ரேடுக்கான நம்ம கேண்டில்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த டைமில் நம்ம என்ட்ரானால் நம்மளுக்கு வந்து அதுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அதாவது எந்த டைமில் வந்து சேல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம், நம்ம வந்து லாஸ் ஆகாமல் தடுக்கலாம் அப்படின்றது மாதிரியும் நம்ம ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது பண்ணலாம். தேங்க்யூ.